ஆண்டுக்கு 7.25% வரை வட்டி. உஜ்ஜீவன் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்கின் மேக்ஸிமா சேவிங்ஸ் அக்கவுண்ட். வசதியா இருக்கிறது மட்டும்தான் சந்தோஷம் அப்படின்னு ஒரு காலத்துல நான் நினைச்சேன். ஆனா அது அப்படி இல்ல. வாழ்க்கை என்ன கைப்பிடிச்சு ஒரு பாதையில கூட்டிட்டு போகுது. நதிக்கு அந்த பக்கம் என்ன நடக்குதுன்னு என்ன வாழ்க்கை பார்க்க வைக்குது. அது கடவுள் எனக்கு கொடுத்த வரப்பிரசாதமா நான் எடுத்துக்கிறேன். ஆனா அந்த ராஜேஸ்வரி உங்களுக்கு பண்ணது மகா துரோகம் மாப்ள. நான் யோக்கியம்லாம் சொல்ல வரல. நானும் தொழில முன்ன பின்ன இருந்திருக்கேன். அப்படி இருந்தாதான் மாப்ள தொழில நிக்க முடியும். உங்களோட எண்ணம் வேறையா இருக்கலாம். ஆனா என்ன, சூதுவாது இல்லாம தொழில் பண்ணவங்க ரொம்ப நாள் நிக்க முடியாது. நான் என்ன சொல்ல வர்றேன்னா, தொழிலுக்காக சில உள்ளடி வேலைகளை நம்ம பார்த்தா கூட நான் என் மனசறிஞ்சு சொல்றேன், இப்படி ஒட்டு மொத்தமா என் ஆயுசுல யாரையும் காலி பண்ணதே இல்லை. உங்களை ஒண்ணுமே இல்லாத நிலைமைக்கு கொண்டு வந்துட்டாலே அந்த ராட்சசி. இப்ப மட்டும் ஒரு வார்த்தை சொல்லுங்க மாப்பிள, அவளை நான் காலி பண்றேன். வேணாங்க, அத பத்தி எதுவும் பேச வேணாம். அவளுக்கு என்ன மாப்பிள தெரியும்? தொழில ஏபிசிடி தெரியுமா அவளுக்கு? சும்மா வாய் மட்டும் பேசிட்டா போதுமா? ஏதோ நீங்க வளர்த்து விட்ட கான்ட்ராக்ட்ல வண்டி ஓடிட்டு இருக்கு. இப்படியே விட்டா இன்னும் கொஞ்ச நாள் அவ காணாமலே போயிடுவா. அவளை பத்தி நாம எதுக்கு பேசணும்? அமைதியை கெடுத்துக்கணும். விடுங்க. அதுவும் சரிதான். அவளை விட்டு தள்ளுங்க மாப்பிள. உங்க வருமானம்லாம் எப்படி இருக்கு மாப்பிள? வர்ற வருமானம் தான் வாழ்க்கைன்னு நினைச்சிட்டா நமக்கு எந்த எதிர்பார்ப்பும் இருக்காது இல்லையா? அதான் கை நிறைய வருமானம் வர்ற மாதிரி கடவுள் எனக்கு தந்திருக்காரு. டெய்லி கஸ்டமர்ஸ் கால்ஸ் ஒரு 10-15 வந்துடும். சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் பாக்குறதால ஓரளவுக்கு வருமானம் வருது. கஷ்டம்லாம் ஒண்ணு இல்லைங்க, நீட்டா தான் போகுது. நமக்கு செய்யறதுக்கு தான் இப்போ நேரம் இல்லை. நீங்க பேசிக்கிட்டு இருந்ததை நான் கேட்டேன் மாப்பிள. அதுவா? அது சர்வீஸ்க்கு கூப்பிட்டாங்க, நாளைக்கு போகணும். 1000க்கு 2000க்கு பேரம் பேச வேண்டிய நிலைமை மாப்பிள உங்களுக்கு. கோடியில பிசினஸ் பண்ணிட்டு இருந்தாலும் நீங்க. இதுல என்னங்க இருக்கு? நான் நிஜமா சொல்றேன், அப்ப இருந்ததை விட இப்போ நான் ரொம்ப நிம்மதியா ஃபீல் பண்றேன். சங்கடமா இருக்கு மாப்பிள. இன்னைக்கு ஒரு டெண்டர் க்ளோஸ் பண்றோம். பேப்பர் வேல்யூ எவ்வளவு தெரியுமா? எவ்வளவு இருக்கும்னு சொல்லுங்க பார்க்கலாம். தெரியலங்க. 80 கோடி. கங்க்ராட்ஸ். நான் கோடியில பேசிட்டு இருக்கேன், நீங்க 1000-2000 பேரம் பேசிக்கிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் வேணாம் மாப்பிள, இதெல்லாம் விட்டு தள்ளுங்க. ஆமா மாப்பிள, நீங்க பெரிய பிசினஸ் எல்லாம் பார்த்தாலு எனக்கோ வயசாயிடுச்சு, போதுண்டா சாமின்னு ஆகி போச்சுது. இருந்தாலும் சின்ன வயசுல இருந்தே உருவாக்கின கம்பெனி பாருங்க, அதை விட மனசு வர மாட்டேங்குது. நீங்க தான் நிஷாவை ட்ரெயின் பண்ணிட்டு இருந்தீங்கல்ல? அவளை விடுங்க மாப்பிள, அவ பிசினஸ்க்கெல்லாம் செட் ஆக மாட்டா. நெளிவு செலிவு ஒண்ணுமே அவளுக்கு தெரிய மாட்டேங்குது. சின்ன வயசுல இருந்தே கஷ்டத்தை தெரியாம வளர்த்துட்டேன் பாருங்க. அவளுக்கு அதனால பிசினஸ் ரன் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி எல்லாம் இல்ல. அவதானங்க வரணும். அதெல்லாம் அவ கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்குவா. MBA படிச்சிருக்காள்ல. என்னத்த படிச்சா போங்க. அவளை பிசினஸ் பக்கமே தலை வச்சு படுக்காதுன்னு ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிட்டேன். பேசாம நீங்க நம்ம பிசினஸ்க்கு வந்துருங்க மாப்பிள. நானா? இல்ல இல்ல, அதெல்லாம் செட் ஆகாது. ஏன் மாப்பிள இப்படி சொல்றீங்க? எனக்கு செய்யற ஒரு உதவியா நினைச்சு செய்யுங்க. நீங்க என் பிசினஸை டேக் ஓவர் பண்ணிட்டீங்கன்னா நான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிடுவேன். இல்ல வேணாம், அது சரியா வராது. நீங்க யாருக்கிட்டே பேசுற மாதிரி பேசுறீங்க. கல்யாணத்தப்பவும் என்கிட்ட இருந்து ரொக்க பணம் வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டீங்க. கல்யாணத்தை என்ன நடத்த விட மாட்டேன்னு சொல்லிட்டீங்க. அப்புறம் என் பொண்ணுக்கு ஏதோ நகை நட்டுங்களை மட்டும் போட்டு அனுப்புனேன். இல்ல நான் கேக்குறேன், நான் சம்பாரிச்சு வச்சிருக்கிற சொத்து கம்பெனி எல்லாம் நானா கொண்டுட்டு போறேன்? எல்லாம் பிள்ளைங்களுக்கு தானே மாப்பிள. முறைப்படி மூத்தவளுக்கு என்ன உண்டோ அதை உங்களுக்கு நான் கொடுக்கறேன்னு சொல்றேன். உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டா என் மனசுக்கு நிம்மதியா இருக்கும். அதுவும் இல்லாம என் கடமை முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சுக்குவேன். உடனே சொல்லணும்னு இல்ல, டைம் எடுத்துக்கங்க, நிதானமா யோசிங்க. அவசரமெல்லாம் ஒண்ணும் இல்ல, நல்ல பதிலா சொல்லுங்க. இல்ல மன்னிச்சுக்கோங்க, தப்பா எடுத்துக்காதீங்க. இதுல யோசிக்க எதுவுமே இல்ல. உங்களுக்கு ஏதாச்சும் உதவின்னு கேளுங்க, நான் செய்யறேன். மத்தபடி முழுசா பொறுப்பை என்கிட்ட தரணும்லாம் நினைக்காதீங்க. அதை நான் ஏத்துக்க மாட்டேன், ப்ளீஸ்.
ம் ம். சார், நீங்க தான் டெண்டருக்கான ஃபைல ரெடி பண்றீங்கன்னு கேள்விப்பட்டோம். ரொம்ப பெரிய வேலையா இருக்கும்ல? என்ன மேடம் இப்படி கேட்டுட்டீங்க? லாஸ்ட் 10 இயர்ஸா நான் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுக்கு முன்னாடி ஒரு 5 வருஷம் ஈஸ்வரமூர்த்தின்னு ஒரு சார் இருந்தாரு. அவர் தான் பண்ணுவாரு. சாருக்கு நான் அசிஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன். சார் ரிட்டையர்ட் ஆனதுல இருந்து நான் தான் ஆல் இன் ஆல். ஓ ஆமா சார், ஆமா, எல்லாமே நிஷா சொன்னா. ஓ அப்படியா? நிஷா மேடம் இதெல்லாம் எங்க நோட் பண்ணிருப்பாங்கன்னு நினைச்சேன். பரவாயில்லையே, கரெக்டா சொல்லிருக்காங்களே. உங்களோட சின்சியாரிட்டி, லாயல்டி எல்லாத்தையுமே சொன்னா. ரொம்ப சந்தோஷம் மேடம். நிஷா மேடம் இருப்பாங்கன்னு சொன்னீங்க. வருவாங்க வருவாங்க. உங்ககிட்ட டெண்டர் விஷயமா பேசணும்னு தான் கூப்பிட்டோம். டெண்டர் விஷயமாவா? என்ன என்ன சார், டெண்டர்னதும் உங்க முகமே மாறுது. இல்ல அது அதே மேடம் கேக்குறீங்க. எதுவா இருந்தாலும் எங்க சார் கிட்ட கேட்டிருக்கலாமே. நான் ஜஸ்ட் டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணி கொடுக்கறேன், அவ்வளவுதான். என்ன சார் நீங்க இப்பதான் எங்க கம்பெனில நான் தான் ஆல் இன் ஆல் அழகுராஜான்னு சொன்னீங்க. 5 நிமிஷத்துல இப்ப எஸ்கேப் ஆக பாக்குறீங்க. மேடம் சாரி, இது டாப் சீக்ரெட்டான விஷயம். இத பத்தி என்கிட்ட எதுவும் கேட்காதீங்க. சார் சார் உட்காருங்க. இல்ல மேடம், நான் அந்த மாதிரி ஆள் இல்ல. அட உட்காருங்க சார், எதுவா இருந்தாலும் பேசிக்கலாம். மேடம் ப்ளீஸ், இந்த விஷயம் பத்தி பேசணும்னா நான் உட்காரல. நான் கிளம்புறேன். யோ உட்காரு. என்ன மேடம், வார்த்தையெல்லாம் வித்தியாசமா இருக்குது. சாரி சார். மேடம் புரிஞ்சுக்கோங்க, என்னால இதெல்லாம் செய்ய முடியாது. நிஷா மேடம் நம்பர் கொடுத்தாங்கன்னு சொன்னதுனாலதான் நான் நம்பி இங்க வந்தேன். பரவாயில்ல சார், நிஷா மேடமே கேட்டா சொல்லுவீங்கல்ல. மேடம், நிஷா மேடம் நீங்க இங்கதான் இருக்கீங்களா? உட்காருங்க உட்காருங்க. சார், ஒரு உதவியா கேக்குறாங்கல்ல, செஞ்சு கொடுங்களேன். மேடம் நீங்க தெரிஞ்சுதான் பேசுறீங்களா? அதோட வேல்யூ உங்களுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். சார், தேவையில்லாம பேசாதீங்க. ஸ்ட்ரெயிட்டாவே கேக்குறேன், அதோட வேல்யூ எவ்வளவு வேணா இருந்துட்டு போட்டோம். நீங்க செஞ்சு கொடுத்தா உங்களுக்கு அதுல ஷேர் கொடுப்பாரா எங்க அப்பா? இல்ல மேடம். அதே 25,000 சம்பளம் தானே. என்ன நிஷா, நான் என் வாட்ச்மேனுக்கே அவ்வளவுதான் கொடுக்கறேன். சார் ரொம்ப லாயலா இருக்காரு பாத்தீங்களா? அதான் அதே சம்பளத்துல அங்கே இருக்காரு. வெளியில சம்பளம் எவ்வளவு கொடுக்கறாங்கன்னு விசாரிக்க மாட்டார் போல. விசாரிச்செல்லாம் பார்த்தேன் சார். உங்களுக்கு 2 பொன் குழந்தையாமே, கேள்விப்பட்டேன். இந்த சம்பளத்தெல்லாம் வச்சு குடும்பம் நடத்துறது ரொம்ப கஷ்டமாச்சே. நிஷா மேடம், இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு புரியல. சார், டெண்டர் ஃபைல கொடுங்க சார், உங்களுக்கு ஒரு சின்ன ஷேர் தரோம். மேடம் என்ன பேசுறீங்க? என்ன பத்தி தெரிஞ்சுமா இப்படி பேசுறீங்க? கதிரேசன் சாருக்கு நான் எப்பவுமே துரோகம் பண்ண மாட்டேன். என்ன மேடம், பணத்தை வச்சு என்ன விலைக்கு வாங்கலான்னு பாக்குறீங்களா? அதுக்கு நான் ஆள் கிடையாது. நிஷா மேடம், சாருக்கும் உங்களுக்கும் சின்ன மோதல்னு கேள்விப்பட்டேன். ஆனா இந்த அளவுக்குன்னு நான் நினைச்சு பார்க்கல. மேனேஜர் சார், இதுல 5 லட்சம் இருக்கு. பசங்க படிப்புக்கெல்லாம் நிறைய ஆகுமே சார். தேவைப்பட்டா நான் லோன் எடுத்துக்குவேன். இப்படி குறுக்கு வழியில சம்பாதிக்கணும்னு நான் நினைக்க மாட்டேன். சார், பேசி முடிக்கலான்னு பாக்குறேன். நீங்க முடிச்சிட்டு பேச வச்சிருவீங்க போல. என்ன மேடம், மிரட்டி பாக்குறீங்களா? இந்த மாதிரி உருட்டல் மிரட்டல்லாம் நான் எவ்வளவோ பாத்துட்டேன். அட என்னையா நீ, எதுக்கு நீலா வேலைக்கு வர? வயித்துக்கு தானே. எவ்வளவு நாளைக்கு ஓடுவ? என்ன சாகுற வரைக்கும் ஓட போறியா? இப்படி மாச சம்பளத்துக்கு வேலை செஞ்சுட்டு இருந்தா கடைசி வரைக்குமே நீ இப்படிதான் இருப்ப. பொண்டாட்டி பிள்ளைங்க கூட உன்னை மதிக்காதுங்க. இப்பவே வீட்ல எல்லாம் மதிப்பு இருக்காதே. பொழைக்க தெரியாத மனுஷனை எப்படி மதிப்பாங்க? 10 லட்சம் இருக்கு. அந்த டெண்டர் ஃபைல் காப்பி மட்டும் தான் கேக்குறேன். மேனேஜர் சார், உங்களுக்கு இதுல எந்த பிரச்சனையும் வராது.
நான் இதுல இன்வால்வ் ஆயிருக்கேன். எப்படி வெளியே லீக் ஆக விடுவேன்? நீங்க மேடம் சொன்ன மாதிரி அந்த ஃபைல்ல ஒரு காப்பியை கொண்டு வந்து கொடுத்துட்டு எதுவும் தெரியாத மாதிரி இருந்துக்கோங்க. ஒரு ப்ராப்ளமும் வராது. அதுக்கு நான் கேரண்டி. இது வெறும் அட்வான்ஸ் தான். காப்பியை கொண்டு வந்து கொடுத்துட்டு மீதி காசை வாங்கிட்டு போ. மேடம், இதுல எனக்கு எதுவும் ப்ராப்ளம் வராதுல்ல? எப்படி வரும்? வேணும்னா நீங்களே நிஷா மேல பழி போட்டுருங்க. அவங்க மூலமா தான் இது நடந்துச்சுன்னு கதிரேசன் கிட்ட சொல்லுங்க. ஆமா சார், தாராளமா சொல்லுங்க. எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல. எடுத்துக்கோங்க சார். அது வந்து மேடம், டாக்குமெண்ட் இன்னும் ரெடி ஆகல. அவசரமே இல்ல சார், ரெடி பண்ணிட்டு கூட கொடுங்க. மேடம், மறுபடியும் கேக்குறேன், எனக்கு எதுவும் பிரச்சனை வராதுல்ல? இவ்ளோ பேசியும் செஞ்சு தரலன்னா அதுக்கப்புறமா தான் உங்களுக்கு பிரச்சனை வரும். ஏன்னா நாங்க தான் பிரச்சனையே பண்ணுவோம். இல்ல மேடம், நான் தான் தரேன்னு சொல்லிட்டேன்ல. என் பேர் மட்டும் வெளியே வராம பாத்துக்கோங்க. அதெல்லாம் வராதுங்க. சரிங்க மேடம், நான் வரேன். ரெடி பண்ணிட்டு அதே நம்பருக்கு கூப்பிடுறேன். பணத்தை எடுக்காம போறீங்க? இல்ல, நான் ரெடி பண்ணிட்டு. இது வெறும் அட்வான்ஸ் மட்டும் தான். ரெடி பண்ணதுக்கு அப்புறம் மீதியை வாங்கிக்கோங்க. ஏய் எடு, இந்தாங்க, இதுல வச்சுக்கோங்க. நான் கிளம்புறேன் மேடம். சந்தோஷமா போயிட்டு வாங்க. வரேன் மேடம். மேனேஜரை கன்வின்ஸ் பண்ணவே முடியாதுன்னு நினைச்சேன். ஒரே சிட்டிங்ல கவுத்துட்டீங்களேப்பா. பலே ஆள் தான் நீங்க. நிஷா, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட், லாயல், அப்படி இப்படின்லாம் இங்க ஒரு மண்ணும் கிடையாது. வேலை இன்னும் படியில. வேலை ஜாஸ்தி கொடுத்தா வேலை நடக்கும்னு அர்த்தம். அவ்வளவுதான். ஓம் சக்தி. அப்புறம் உங்க பொண்ணு எப்படி இருக்கா? என்னன்னு சொல்றதுங்க ஐயா, என்னமோ ஆண்டவன் பிடித்துல இருக்கா. உங்க பொண்ணு கிட்ட இப்ப ஏதாவது வெளிப்படையா மாற்றம் இருக்கா? இல்லைங்களே. ஐயா கிட்ட ஏற்கனவே போன்ல பேசினபடி பௌர்ணமிக்கு இங்க வர சொன்னீங்க, அதான் வந்தேன். ஆனா நான் சொன்னதுக்கு அப்புறம் கண்டிப்பா ஏதாவது நல்லதா மாறி இருக்கணுமே. ஒண்ணு பிரச்சனை கூடி இருக்கணும், இல்ல குறைஞ்சிருக்கணுமே. அப்படி எதுவுமே இல்லைங்க ஐயா, அப்படியே தான் இருக்கிறா. இது 21 நாள் உங்க பொண்ணுக்காகவே விசேஷமா விரதம் இருந்து தெய்வத்தோட பாதத்துல வச்சு எடுத்து சூரணம். இந்தாங்க. ஓம் சக்தி, பராசக்தி. கொஞ்சமாவது அவங்க நடவடிக்கை மாறி இருக்கான்னு நான் எதுக்கு கேட்டேன்னா, 21 நாள் இந்த சூரணத்துக்காக மட்டும் நான் பூஜை பண்ணல, உங்க பொண்ணுக்காகவும் சேர்த்துதான் பூஜை பண்ணிருக்கேன். அதனாலதான் கேட்டேன். சரி, பரவாயில்ல. இந்த சூரணத்தை பால்ல கலந்து உங்க பொண்ணுக்கு குடிக்க கொடுங்க. சரிங்க. ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த பௌர்ணமியை தவற விடக்கூடாது. நாளைக்கு கொடுத்துக்கலாம்னு நினைக்காதீங்க, புரிஞ்சுதா? புரிஞ்சுங்க. இன்னைக்குதான் கொடுக்கணும், அதுவும் உங்க மாப்பிள்ளை கையால கொடுக்கணும். ஏன் சொல்றேன்னா, உங்க பொண்ணு சித்தம் கலங்கி நிக்கிறதுக்கு காரணமே உங்க மாப்பிள்ளை தான். என்னங்க சொல்றீங்க? நான் சொல்றத தப்பா புரிஞ்சுக்காதீங்க. அவரால இப்படி ஆயிட்டாங்கன்னு நான் சொல்ல வரல. அவரை பத்தின நினைப்புதான் அவங்களை இப்படி ஆக்கியிருக்கு. அதனாலதான் சொல்றேன். நான் சொல்ற மாதிரி கொடுத்தீங்கன்னா ஒரே நாள்ல மாற்றம் தெரியாது, ஆனா கொஞ்சம் கொஞ்சமா சரியாகி அடுத்த பௌர்ணமிக்குள்ள பூரணமா குணமாயிடுவாங்க. அப்படிங்களா ஐயா? ரொம்ப சந்தோஷங்க ஐயா. ஒரு நிமிஷம் நான் பதறிட்டேன். ஐயா, இத பால்ல கலந்து கொடுத்தா எதுவும் வித்தியாசம் தெரியுமா? கண்டிப்பா தெரியும். இல்ல,
தெரிஞ்சா என் பொண்ணு குடிக்க மாட்டேன்னு அடம் பிடிப்பா. ஒரு காரியம் நடக்கணும்னா நாமளும் முயற்சி பண்ணணும். முயற்சி பண்ணாமலேயே அந்த காரியம் நடக்குமா நடக்காதான்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தா எந்த முயற்சியும் நடக்காது, காரியமும் நடக்காது. இல்ல பரவாயில்ல, இதை எப்படி நான் குடிக்க வச்சிடறேன்யா? நீங்க சொல்லிட்டீங்கல்ல, மாப்பிள்ளை கிட்ட சொல்லி என் பொண்ணுக்கு இதை கொடுக்க வச்சிடறேன். சரி, நல்லது, கிளம்புங்க. இந்தாங்கய்யா. ஓம் சக்தி பராசக்தி. ஓம் சக்தி, ஓம் சக்தி. இந்தாங்க. ஐயா, நான் உத்தரவு வாங்கிக்கிறேன். நல்லது. கோயம்புத்தூரில் இயங்கி வரும் பிரபல உணவகத்தின் அதிபர் பிரகாஷ் அடிப்படையில் ஆதரவற்ற ஏழைகளுக்கு உதவும் குணமுடையவர். தனது வீட்டின் அருகே இருந்த மனநலம் பாதிக்கப்பட்ட பெண்ணை தன் வீட்டிற்கு அழைத்து வந்து அவ்வப்போது உணவளிப்பது வழக்கம். நாளடைவில் அந்த பெண் 3 வேளையும் உணவருந்தும் அளவிற்கு குடும்பத்தில் ஒருவராகி போனாள். தொழிலதிபர் வீட்டில் இருந்த நகை, பணம் உள்ளிட்ட அனைத்தும் திடீரென மாயமாகி போனது. அப்பெண்ணும் மாயமாகிவிட்டார். இதை பற்றி விசாரணை நடத்திய போலீசார் இந்த வழக்கில் பல திடுக்கிடும் உண்மைகள் வெளிவந்தது. பணத்திற்காக அவள் மனநிலை சரியில்லாதவள் இல்லை எனவும் முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. மல்லி, ஒன்னதாமா அந்த கிராஸ்வேர்ட் பக்கத்தை கொஞ்சம் கூட நான் கொஞ்ச நேரம் விளையாடிக்கிறேன். அண்ணே இருங்க அண்ணே. அப்படியே நுனிப்புல மேஞ்சிட்டு தூக்கி போட்டுருவியே. ஆமா, நீ இவ்வளவு ஆழமா பேப்பரை வாசிக்கிற ஆள் இல்லையே. அப்படி என்ன சீரியஸா நியூஸ் படிச்சிட்டு இருக்க? அதுல காட்டேன். இத பாருங்கண்ணே, இத படிங்க. என்னன்னு பார்க்கலாம். மனநலம் பாதிக்கப்பட்டவர் போல் நடித்து கொள்ளையடித்த பெண்ணுக்கு போலீசார் வலைவீச்சு. பாத்தீங்களாண்ணே? இப்போ அதுக்கு என்னம்மா? முழுசா படிச்சு பாருங்கண்ணே. அதெல்லாம் வேண்டாமா, நான் ஆல்ரெடி இத நேத்தே சோஷியல் மீடியால பாத்துட்டேன். என்னண்ணே இது? மனநிலை சரியில்லாதவங்க மாதிரி நடிச்சு மொத்தமா எல்லாத்தையும் திருடிட்டு போயிட்டாங்கன்னு சொல்றாங்க. ஆமா, திருட்டுல இது ஒரு டெக்னிக். இந்த மெத்தட் எல்லாம் யாரு முடிவு பண்றாங்கன்னு சொல்லு? வேற யாரு? எல்லாம் ஏமாறக்கூடியவங்க தான். எதை சொன்னா அவங்க ஏமாறுவாங்களோ அந்த டெக்னிக்க சட்டுன்னு யூஸ் பண்ணி ஆட்டைய போட்டு போயிருவாங்க அந்த திருட்டு பசங்க. அண்ணே, இங்க நம்ம வீட்லயும் ஒரு சம்பவம் நடந்துட்டு இருக்கு, அத ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்க நடந்துட்டு இருக்கா? இங்க அடிச்சிட்டு போறதுக்கு என்ன இருக்கு? வீடுதான் பெருசா இருக்கு, அதுவும் வாடகை வீடு. இங்க ஒரு சோஃபா செட் இருக்கு, அங்க இங்கன்னு பாத்திர பண்டம் இருக்கு. இத தூக்கிட்டு போய் பழைய இரும்பு கடையில போட்டா டெம்போ வாடகை கூட கொடுக்க முடியாது. இத அடிச்சிட்டு போறதுக்கா அந்த ரேணுகா நடிச்சிட்டு இருக்கான்னு சொல்ற? கத்தாதீங்கண்ணே, மெதுவா பேசுங்க. மெதுவாவே பேசுறேன். இத அடிச்சிட்டு போகவா அந்த ரேணுகா நடிச்சிட்டு இருக்கான்னு சொல்ற? பின்ன எதுக்கு அவங்க நடிக்கிறாங்க? இவ நடிக்கிறாளா இல்லையாங்கிற சந்தேகம் ஒரு பக்கம். அதுக்கு முன்னாடி இவ ரேணுகாவா இல்லையாங்கிறதே பெரிய சந்தேகமாவே இருக்கே. அதிக மனசை போட்டு பராண்டிக்கிட்டு இருக்கே. இப்போ என்னோட கணிப்பு என்னன்னா, இவ நிஜமாவே ரேணுகாவா இருந்தா நீயும் விஜயும், அதாவது விஜயோட 2வது பொண்டாட்டியான நீயும் மாப்பிள்ளையும் அந்யோன்யமா இருக்கீங்களான்னு செக் பண்றது கூட நடிக்கலாம். ஒருவேளை இவ ரேணுகாவா இல்லாம இருந்தா? நீங்க சும்மா இருங்கண்ணே, இது தேவையில்லாத சந்தேகம். அவங்களோட புருஷனும் அவங்க அப்பாவும் இவதான் எங்க ரேணுகான்னு சொல்றாங்க, நம்புறாங்க. உங்களுக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் சந்தேகம் வருது? அப்படியா? சந்தேகப்படக்கூடாதா? சரி விடு. ஆமா, அவளுக்கு நிஜமாவே மண்டா கோளாறு இருக்கான்னு ஆரம்பத்துல எனக்கு வந்த டவுட் உனக்கு இவ்வளவு நாள் கழிச்சு வந்திருக்குல்ல. அதே மாதிரி அவ ரேணுகாதானாங்கிற டவுட் மெதுவா எல்லாருக்கும் வரும். வரும்போது வரட்டும், எனக்கு என்ன. அண்ணே, இப்ப அவங்களுக்கு பிரச்சனை இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்க நம்ம ஏன் டாக்டர் போய் பார்க்க கூடாது? கரெக்ட் தான். ஏன்னா நம்ம 2 பேருக்கும் மனநல பாதிப்பு எந்த அளவு இருக்குங்கிறத பாத்துட்டு வந்துறது நல்லதுதான். அண்ணே, ரேணுகா அக்காவை பத்தி விசாரிக்கதான் போவோம்னு சொல்றேன். ஓ, அத சொல்றியா நீ? சரி சரி சரி. கடைசியா ரேணுகா அக்காவோட அப்பா கூட்டிட்டு போனாருல்ல, அந்த வாசுதேவன் டாக்டர். அவர்தான் ஊருக்குள்ள பெரிய டாக்டர்னு கூட்டிட்டு போனாரே, அவர்கிட்டயா போக சொல்ற? ஆமா அண்ணே, நேரா போய் விசாரிச்சு பார்த்தா ஏதாவது க்ளூ கிடைக்கும்னு தோணுது.
உஜ்ஜீவன் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்கின் மேக்ஸிமா சேவிங்ஸ் அக்கவுண்ட் மூலம் பிரீமியம் சலுகைகளை பெற்றிடுங்கள். ஆண்டுக்கு 7.25% வரை வட்டி, 27 கட்டணமில்லா வங்கி சார்ந்த சேவைகள் மற்றும் பல. 7996666663 என்ற எண்ணுக்கு மிஸ்டு கால் கொடுங்கள். டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.